ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் காய்கறி கழிவுலேருந்து எப்படி சுலபமான முறையில் உரம் தயாரிக்கலான்றதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அது போட்டு ஒரு மாதம் 30 நாள் இருக்கும். இப்போ அது எப்படி மக்கி எருவாக இருக்குது, எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அது நீங்கள் போட்டிங்களா, அது மக்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவே நான் போடுறேன், பார்க்கலாம் வாங்க. உங்களுக்காக தான் இப்போ நான் அதை எடுத்து பார்க்குறேன். 30 நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். இதை பாருங்கள், இந்த காய்கறி கழிவு தான் இது. இதை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் மக்கி போச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் ஃபுல்லாகவே மக்கிடும். பார்ப்போம் இருங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதை பாருங்கள். அடியில் தான் போட்டிருப்போம் நான் அதிகமாக. பார்ப்போம், அடியில் எடுக்கலாம் இருங்க. இதை பாருங்கள். ஓகே, இதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 75% மேலே மக்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் தோல் உறுதியாக இருக்கிறது மட்டும் மக்கலை, ஆனால் கொஞ்சம் இதாகி போச்சு பாருங்கள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இதை பாருங்கள். இதெல்லாம் காய்கறி கழிவு தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மேக்ஸிமம் மக்கிச்சு. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மக்கிடும். நீங்கள் அந்த ஓட்டை போட்டு புழு வந்துடுது, அது என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையே வேணாம். இந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே மக்கிடும். ஈஸியாக நம்ம இதை எடுத்து எல்லா செடிகளுக்கும் போட்டுடலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.